வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று கேட்ட ஒரு கேள்வி. என்ன நான் இயற்கை சுபர் அப்படின்றீங்க, அப்புறம் பார்த்தா லக்ன அவயோகின்றீங்க. அவர பார்த்து குருவ போய் அவயோகர்ன்னு சொல்றீங்களா? கு கு குருவ போய் பாபர்ன்னு லக்னத்துக்கு பாபர்ன்னு சொல்றீங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டீங்க. அது கொஞ்சம் டீப்பான எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு குடுத்தேன். சரி இந்த கேள்வி உங்களுக்குமே இருக்கும். குருவ சுபர்ன்றீங்க. ஆனா ரிஷப துலாம் லக்னத்துக்கு அவரு கெடுதல் பண்ணுவாரு அப்படின்றீங்க. புதன சுபர் அப்படின்றீங்க. அவரு மேஷ விருச்சிக லக்னத்துக்கு கெடுதல் பண்றாரு அப்படின்றீங்க. இதுல என்னங்க அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, இந்த யோகி, அவயோகி தத்துவம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும். அதாவது லக்னம் ஃப்ரெண்டா இருந்தாலும் சில ஆதிபத்தியங்கள் கெடுதலான ஆதிபத்தியம் இருக்கும். ஓகே. எல்லாருக்கும் இந்த ஆதிபத்தியம் என்ன, காரகம் என்ன அப்படின்றதுல குழப்பம் இருக்கு. ஓகே. மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி, லக்ன ஆதிபத்தியம். அவரே 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. அட்டம ஆதிபத்தியத்தையும் அவர் தான் குடுப்பாரு. ஓகே. இதுல எந்த பாவகத்தை அதிகமாக தொடர்பு கொண்டிருக்காரோ, அந்த பாவக பலன் தன்னுடைய தசையில அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாரி சரி. ரிஷப லக்னத்துக்கு குரு. ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து முழுமையான கெடுதல்களை மட்டுமே செய்வாரு. ஓகேங்களா? ஏன்னா அவங்க 2 பேரும் குரு அப்படின்ற ஒருத்தர் வந்து தேவகுரு, அசுரகுருன்ற அந்த எதிர் தன்மையினால, குரு வந்து முழுக்க முழுக்க கெடுதலான பலன்களை செய்வாரு. அப்ப அவர் நல்லது பண்ண வாய்ப்பே இல்லையா? 11ஆம் பாவகத்தில் சந்திர அதியோகத்தில் இருக்கும் பொழுது, குரு லாப பலன்கள செய்வாரு. ஓகேங்களா? அதே உச்சனுடைய வீட்ல இருக்கிறாரு. அந்த ஒரு ஓகே. 11ஆம் இடத்துல ஒரு உச்சனோட வீட்ல இருக்க முடியாது. அது தன்னோட வீடு தானே. ஒரு உச்சனுடைய வீட்ல சந்திர அதியோகத்துல சுபர் தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய கெடுபலன்களை அவயோகியாக இருக்கிற பட்சத்துல கெடுபலன்களை நிச்சயமாக குறைச்சுக்கும். இதுல அவர் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னா, வெளிநாடு அவருடைய ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம். குருவோட மெயினான ஆதிபத்தியம் ரிஷப லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதியா தான் வேலை செய்வாரு. 8ஆம் இடத்து பலனை 11ஆம் பாவக வழியாக செய்வார். எப்படி செய்வாரு? வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல போய் லாபத்தை பெற வைப்பார். இந்த மாரி அமைப்புல. இதே மாரி மிதுன லக்னம்னு வந்தீங்கன்னா, ஓகே. மிதுன லக்னத்துக்கு கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, சனி வந்து பாக்கியாதிபதியா வருவாரு. ஆனா அவரே அட்டமாதிபதியா வருவாரு. ஓகே. இதுல சனியின் காரகம் வேற, ஆதிபத்தியம் வேற. இந்த ஆதிபத்தியம் என்ன அப்படின்றது சனிக்கு கொடுக்கப்பட்ட ஜாப்ங்க உங்களோட ஜாதகத்துல. ஓகேங்களா? அவர் எந்த வீட்டோட ஓனரோ, அந்த வீட்டினுடைய தன்மைய உங்களுக்கு கொடுப்பாரு. தன்னோட தசைக்கு ஏற்ற தன்னுடைய தசையில. ஓகேங்களா? அப்ப ஒரு உதாரணத்துக்கு, மிதுன லக்னத்துக்கு பாக்கிய இடத்துல 9ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய சனி, தசை வந்த உடனே அப்பாவுக்கு எடுப்பாரு. ஓகேங்களா? என்னங்க பாக்கியாதிபதி நீங்க வந்தோனே அப்பாவுக்கு எடுப்பாரு அப்படின்றீங்கன்னா, இங்க தான் பாபர் தன்னுடைய பாவ கடமைய தாங்க செய்வாரு. அவருடைய வேலை கெடுக்கிற வேலை தான். இதே குருவின் பார்வையில இருக்கிறாரு அந்த சனி. ஓகேங்களா? அதே குருவின் பார்வையில அந்த சனி இருக்கிறாரு. ஒரு சுக்கிரனின் நினைவுல இருக்கும் பொழுது, இந்த இடத்துல அவர் தந்தையின் முழு பலன்களை, தந்தையோட தொழிலு, தந்தை சார்ந்த அமைப்புகள், தந்தை சொத்துக்கள், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. சூரியன்லாம் கொஞ்சம் உச்சமா இருந்தாருன்னா, பூர்வீகம் அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல தந்தையின் அவ்வளவு சகல பாக்கியங்களையும் தந்தை வழியாக அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆதிபத்தியம் என்ன, காரகம் என்ன அப்படின்னு தெரியணும். ஆதிபத்தியம் சனிக்கு கொடுக்கப்பட்டது 8, 9. அட்டமாதிபதியாவும் அவர் வேலை செய்யணும். பாக்கியாதிபதியாவும் வேலை செய்யணும். 2 வீட்டு வேலையை செய்யணும். ஆனா, அவர் சுப தன்மையாக இருக்கும் பொழுது, பாக்கியங்களை அள்ளி கொடுப்பாரு. கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இயல்பாகவே சனி இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பாருன்றோமா, அப்ப 8ஆம் இடத்து பலனை 9ஆம் வீட்டு வழியா செய்வாரு. என்ன பண்ணுவாரு? அப்பாவ கடனாளி ஆக்குவாரு, அப்பாவ நோயாளி ஆக்குவாரு, பாக்கியங்களை தடை செய்வாரு, பூர்வீகம், அரசு சார்ந்த அமைப்புகள்ல எதிர்த்தன்மை உருவாக்குவாரு. சனி இயல்பாக இருக்கிற பட்சத்துல. அப்போ அவருக்கு பாக்கியாதிபதி தான். ஆனா லக்னத்துக்கு ஃப்ரெண்டுன்றதுனால கெடுதல்கள குறைச்சு செய்வாரு. ஆனா சனியின் இயல்பு கெடுதல் பண்றது தானே. இது மாரியான சில அமைப்புகள் இருக்கும். ஓகே. அடுத்ததாக சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு குருவும், சனியும் தான் நிரந்தர கொடூர கெடு பலன்கள செய்றவங்க. சிம்ம லக்னத்துக்கு அடுத்தடுத்து குரு தசை, சனி தசை வரும்பொழுது, அந்த குரு மட்டும் ஓரளவுக்கு 6ஆம் இடத்தோட தொடர்புல, இல்ல 8ஆம் இடத்தோட தொடர்புல வந்துட்டா முடிஞ்சது கதை அப்படின்ற மாரி வரும். ஏன்னா, 8ஆம் அதிபதியான குரு சில இடங்கள்ல 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்பொழுது வெளிநாடு, வெளிமாநில அமைப்பை கொடுத்தாலும், 6, 8 அமைப்புகள்ல நேரடியாக அந்த அதிபதிகள் அந்த இடத்த தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க. கடன் நோய், வம்பு வழக்கு அமைப்புகள பெருக்குவாங்க. குருவின் பார்வை அந்த தன்மையில இருக்குல்ல, அப்ப பார்க்கக்கூடிய இடத்தை வளர்க்கும் அப்படின்ற பட்சத்துல, குருவின் பார்வை எங்க பார்த்தாலும் வளர்க்கும். அதே மாரி பாக்கிய இடங்களை பார்த்தா அந்த பாக்கியங்களை வளர்க்கிற செய்யும். லக்னத்த பார்த்தா லக்னத்தை ஸ்ட்ராங் ஆக்குற விஷயத்த செய்யும். கடன் நோய், வம்பு வழக்கு மாதிரியான 6ஆம் பாவகத்தை பார்க்கும் பொழுது, கடன் நோய், வம்பு வழக்கு விஷயங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். ஓகேங்களா? வலிமையா, பலமாக்கக்கூடிய சில அமைப்புகள செய்வாரு. அப்போ இந்த அமைப்புகள்லயும் அ தன்னுடைய வீட்டை சுபர் 6, 8ஆம் அதிபதிகளாகி சுபர் 6ஆம், 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான சில அமைப்புகள குடுத்துருவாங்க.
சரிங்களா? அப்ப ஆதிபத்தியம்னா என்ன? காரகம்னா என்ன? குருவின் காரகம் என்ன? நல்லது. புத்திர காரகன், தனகாரகன் அவரா? அவருடைய கொடுக்கப்பட்ட ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம் அப்படின்றனால 8ஆம் வீடுன்றதுனால கடன், நோய், வம்பு, வழக்கு மாதிரியான அமைப்புகளை இங்க இல்லாம வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள்ல அனுபவிக்க வைப்பார். ஓகேங்களா? அப்ப ஆதிபத்தியம் இது, காரகம் இது. 2க்கும் இருக்கிற டிஃபரண்ட் புரிஞ்சதா? இதுல இயல்பா அவங்க சொல்ற மாரி லக்ன யோகர், அவயோகர். ஓகே. மேஷ லக்னத்துக்கு யோகர் யாரு? குரு. அவயோகர் யாரு? செவ்வாயும் புதனுமாக வருவாங்க. அதுக்கப்புறம் தான் சனி, அதுக்கப்புறம் சுக்கிரன் அப்படின்னு வருவாங்க. ரிஷப லக்னத்துக்கு முதன்மை நிலையில குரு. அதற்கு அடுத்த நிலையில சூரியன் சந்திரர்கள் வருவாங்க. ஆனா சூரிய சந்திரர்கள நீங்க முன்னதாக கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பலன்கள் இருக்காது. பிற்பகுதியில நீங்க செவ்வாய போட்டுக்கலாம். யோகர்னா புதனும், சுக்கிரனும், சனியும் அந்த இடத்துல யோகரா வந்துருவாரு. மிதுன லக்னத்துக்கு ஆகாதவர் செவ்வாய். அதுக்கு அடுத்த நிலையில குரு. அதுக்கு அடுத்த நிலையில சந்திரன், சூரியன் அப்படின்னு வச்சுக்கங்க. சனி லாஸ்ட்டா தான் வருவாரு. ஓகேங்களா? ஆகக்கூடியவர்னா சனியும் பாக்கியாதிபதி விஷயத்துல சரியா வருவாரு. கடகம். கடக லக்னத்துக்கு முதல்ல ஆகாதவர் சனி, 2வது ஆகாதவர் குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வரும். யோகிகள் உங்களுக்கு தெரியும். அதே குருவே திரும்ப யோகராக வருவார். சரிங்களா? அதே தான் இவருக்கும். யாரு? சூரியனுக்கும், சிம்மத்துக்கும். சிம்மத்துக்கும் சனி முதல்ல, குரு 2வது நிலையா. ஏன்னா 6, 8 அமைப்புகள முதல்ல பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நல்ல பலனும் அவரே செய்வாரு. இதுக்கப்புறம் வந்து கன்னிக்கும் மிதுனத்திற்கு இருக்கிறது அப்படியே பொருந்தும். துலாத்துக்கு, ரிஷபத்துக்கு இருந்தது அப்படியே பொருந்தும். மேஷத்துக்கும் பொருந்தும். குருக்குன்னு வரும்பொழுது முதல்ல யாரு கெடுதல் பண்ணுவார்னா சுக்கிரன், 2வது நிலையாக சந்திரன், அதுக்கப்புறம் சனி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் இந்த காட சாரி கும்பத்துக்கும் மகரத்துக்கும் தாங்க கொஞ்சம் ஸ்பெஷல். முடிஞ்ச அளவுல யாருமே நல்லது பண்ண மாட்டாங்க. இந்த குறிப்பாக கும்பத்துக்கு. சரியான இடத்துல இல்லன்னா புதனும் நல்ல பலனை செய்ய மாட்டாரு. சுக்கிரன் மட்டும் எங்க இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்க முயற்சி செய்வார். ஏன்னா இந்த 6, 8 அமைப்புகள்ல புதன் வந்துருவாரு. மகர கும்ப லக்னங்களுக்கு நேரடியாக ஆகாதவர் சூரியனும் சந்திரனும். அதுக்கு அடுத்த நிலையில செவ்வாய் அப்படின்னு வரும். புதன் 6ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட தொடர்புல இருந்தா 6, 8 பலன்களை தான் கொடுப்பாரு. அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க இந்த லக்ன யோகர், அவயோகர் அந்த அமைப்புகள்ல ஆதிபத்தியத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். புரியுதான்னு தெரியல. புரிஞ்சா மட்டும் கேளுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.